நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். உம்மை நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். உம்மை நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தவர், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தவர், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். உம்மை நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் செய்த சகல நன்மைகளை நினைத்து இன்றைக்கும் நாங்கள் உயிரிழத்தோடு இப்பொழுதுமாக நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். உம்மை நாள்தோறும் போற்றுவேன். கவனிங்க, மரண பள்ளத்தாக்கில் நாங்கள் நடந்த பொழுதும், எத்தனையோ விபத்துக்கள் எங்களை சூழ்ந்து கொண்ட பொழுதும், எத்தனையோ சடுதியான மரண தருவாய்கள் சூழ்ந்து கொண்ட பொழுதும், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நாங்கள் பொல்லாப்புக்கு பயப்படாதபடி அவர் நம்முடைய தூதர்களை கொண்டு ஏந்தி கொண்டு தாங்கிக் கொண்டு தப்புவித்து எங்களை மரண கண்ணிகளிலிருந்து தப்புவித்த தேவன், எங்களுடைய உயிரை காத்து வழி நடத்துகிற தேவன், சத்ருவினுடைய கரத்திலே ஒரு பொழுதும் விட்டுவிடாதபடி அவர் பாதுகாத்த தேவன். அந்த நன்மைகளை நினைத்து நாங்கள் இந்த நேரத்திலும் இந்த வரிகளை பாடுவோம். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதும் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதும் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடு
வார்த்தையும் மனுஷனுடைய வார்த்தையும் எப்படி ஒரு பிரயாணத்தை ஏற்படுத்துகிறது, வார்த்தைகள் எப்படி பயணம் பண்ணுகிறது, அந்த வார்த்தைகள் எப்படி சூழ்நிலைகளை மாற்றி சாதகமாய் உண்டாக்குறது என்று சொல்லி தன்னுடைய சத்தியத்திலிருந்து நாங்கள் பார்த்தோம். ஆமென். தன்னுடைய வார்த்தை ஒரு மாபெரும் வெற்றியை நமக்கு தருகிறது அல்லது உண்டாக்குறது என்று சொல்லி அந்த வார்த்தையின் ஒரு பிரவேசம் எங்களை பேதைகளை உணர்வுள்ளதாக்கி எங்களை அந்த வார்த்தையினால் எங்களை வாழ வைக்குது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் திரும்பவுமாக நாங்கள் கிறிஸ்துவுக்குள் எங்களுடைய தகுதி திரும்பவுமாக நாங்கள் அந்த பாடத்தை நாங்கள் திரும்பவும் தொடருகிறோம். கிறிஸ்துவுக்குள் எங்களுடைய தகுதி, விசுவாசிகளின் நிலை என்ற அந்த சப்ஜெக்டை திரும்பவும் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் தொடங்க போகிறோம். உண்மையாகவே தேவன் எங்களை உலகத் தோற்றத்துக்கு முன்பதாக எங்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி எபேசியர் புஸ்தகத்தில் நாங்கள் பார்த்தோம். உலக தோற்றத்துக்கு முன்பதாக எங்களை எல்லாரும் அவர் தெரிந்திட்டார். நாங்கள் எப்படி இருக்க வேணும், நாங்கள் எப்படி வாழ வேணும், நாங்கள் யார், எங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, எங்களுடைய தகுதி என்ன, எங்களுக்கு என்ன நன்மைகள் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த எபேசியர் புஸ்தகத்தில் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே எங்களை தெரிந்து கொண்டு காலங்கள் நிறைவேறுகிற பொழுது, காலங்கள் நிறைவேறும் நியமத்தின்படி அந்த ரகசியத்தை அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பூமியில் வந்து அவருடைய திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றின பொழுது நாங்கள் எப்படி இருக்க வேணும், நாங்கள் எப்படி வாழ வேணும் என்ற ஒரு வெளிப்பாட்டை சபைக்கு வெளிப்படுத்தினார். அப்போஸ்தலருடைய உபதேசங்களில் சபை கட்டப்பட வேணும். ஆகையினால தான் அந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் அங்கு நிறைய வெளிப்பாடுகளை அவருக்கு கொடுத்து அந்த வெளிப்பாடுகளை நாங்கள் ஒவ்வொரு வசனமாக நாங்கள் தியானித்து கொண்டு எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் இருக்க வேண்டிய தகுதிகளை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். நாங்கள் 3வது அதிகாரம் எபேசிய புஸ்தகம் அதில் 1, 2, 3 வசனங்களை நாங்கள் தியானித்துட்டோம். ஆனால் இந்த 3வது வசனத்திலிருந்து நாங்கள் இன்றைக்கும் எங்களுடைய அந்த பாடத்தை நாங்கள் தொடரலாம். அதென்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சொந்தருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார் என்ற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். கிறிஸ்துவுக்குள்ள நாங்கள் உடன் சுதந்திரர், ஒரே சரீரத்துக்குள்ளானவர்கள். அது மாத்திரமல்ல, அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு நாங்கள் உடன் பங்காளிகளாக இருக்கிறோம் என்ற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தினார். எனக்கு ஒரு ரகசியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். என்ன ரகசியம்? யுக யுகமாக பிதாவாகிய தேவன் அந்த சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறதான அந்த இயேசு கிறிஸ்து உடைய இந்த பிரவேசம் இந்த தேசத்துக்கு, உலகத்துக்கு, மனுக்குலத்துக்கு அவரை கொடுத்த உடனே அவர் பாட அனுபவிக்க வேணும், அவர் அவருடைய இரத்தத்தினால ஜனங்களை மீட்க வேணும், விழுந்து போன ஜனங்களை திரும்பவும் கட்ட வேணும், விழுந்து போன கூடாரத்தை தூக்கி நிமித்த வேணும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவ தன்னுடைய திட்டங்களின் நோக்கம் நிறைவேற்றுவதற்கு தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அனுப்பி அவருடைய வேலைகளை, பணியை அவர் நிறைவேற்றின பொழுது சபைக்கு வெளிப்படுத்துறார். என்ன? உலக தோற்றத்துக்கு முதலாக எங்களை அவர் தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்துக்கு முன்பதாக எங்களை முன்ன குறித்திருக்கிறார். இந்த பூமியில தேவன் ஆதாமுக்கு கொடுத்த எல்லா நன்மைகள், எல்லா ஆசீர்வாதங்கள், அவனுக்கு கொடுத்த சகல சௌபாக்கியங்கள் எல்லாம் அவன் இழந்துட்டான். பிசாசுடைய கதைக்கு காது கொடுத்து அவன் தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகிட்டான். இதெல்லாம் தேவனுக்கு தெரியும். சிலர் கேட்பார்கள், அப்படி அவருக்கு தெரியாத, இவ்வளவு தெரிஞ்ச கடவுளுக்கு ஆதாம் விழுந்து போவான், அவன் இப்படி பின்மாற்றம் அடைஞ்சிருவான் என்று அவருக்கு எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் ஒரு ரகசியத்தை அடக்கி வச்சிருந்தார். யுக யுகமாக அடக்கி வச்சு அவருடைய குமாரன் பூமிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த குமாரன் மூலமாக இந்த விழுந்து போன ஜனங்களை மீட்டு பாவ மன்னிப்பை கொடுத்து அந்த பாவ மன்னிப்பினால் அவரை தன்னுடைய ஜனங்களாக மாற்றி அதற்கு பிறகு
அவர் ஆதாமுக்கு வைத்திருந்த சகல நன்மைகள் இந்த பூமியில தேவனுடைய ஜனங்கள் ஆண்டு அனுபவிக்க வேணும் என்று சொல்லி அவர்களை அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துறார். எப்படி வெளிப்படுத்துறார்? புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய், புறஜாதிகளாய் இருந்த நாங்க ஆண்டவருடைய வார்த்தை சுவிசேஷத்தை கேட்ட பொழுது நாங்க சுதந்திர உடன் சுதந்திரர். யாரோட உடன் என்ன? யாரோ ஒருத்தரோட பங்காளியா வந்துட்டோம். உடன் சுதந்திரர், இயேசுவோட உடன் சுதந்திரராய் நாங்க வந்துட்டோம். அப்ப உடன் சுதந்திரரும் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார் என்ற ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். என்ன இது? ஒரு ரகசியம். பிதாவுடைய இருதயத்தில் யுக யுகமாக இருந்த ரகசியத்தை பவுல் அப்போஸ்தலன் சிறையில் இருக்கிற நேரம், சிறையில் சுவிசேஷத்தின் நிமித்தம் அடிபட்டு வாதிக்கப்பட்டு மிகவும் உபத்திரவப்படுகிற அந்த காலத்தில் சிறைச்சாலையிலிருந்து இந்த வெளிப்பாட்டை அவர் பெற்றுக்கொள்கிறார். பவுல் அப்போஸ்தலனுக்கு அந்த வெளிப்பாடு கொடுக்கப்படுகிறது. என்ன வெளிப்பாடு? நாங்கள் உடன் சுதந்திரர். சுதந்திரர் என்றால் என்ன? ஒரு ஃப்ரீடம், ஒரு லிபர்ட்டி, விடுதலையாக்கப்பட்ட ஜனங்கள். உடன் கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரர், சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய். அதாவது இயேசு கிறிஸ்துவோட நாங்கள் ஒன்றா சேர்ந்துட்டோம். ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள நான் இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள், இயேசுவுக்குள் நாங்கள் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் இன்றைக்கு சரீரத்தில் நாங்கள் இருந்தாலும் எங்களுடைய ஆவிக்குரிய நிலையில் நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள உடன் சுதந்திரராக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள ஒரே சரீரத்தில் இருக்கிறோம் நாங்கள். அதனால தான் தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் சொல்றார், ஒரு ஜவ்வன ஜனம் பிறக்கும், அது நாங்கள் தான். ஆமென். அவருடைய குமாரன் மூலமாக நாங்கள் பிறந்துட்டோம், மீண்டும் பிறந்துட்டோம். மரித்திருந்த எங்களுடைய ஆவி மீண்டும் பிறந்துட்டு நாங்கள் உடன் சுதந்திரராய் வந்தோம். வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் வந்துட்டோம் என்று சொல்லி இந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகள். பங்காளிகள் சொல்லுங்க, பங்காளிகள். பங்காளி என்று சொன்னால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களுக்கும் நாங்கள் பங்காளிகளாக இருக்கிறோம். ஆமென். பங்காளிகள். இதெல்லாம் ரகசியமாக வச்சிருந்தார். அதை சபைக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். அல்லேலூயா. சபைக்கு அதை வெளிப்படுத்தி அறிவிச்சிட்டார். ஆமென். சபைக்கு வெளிப்படுத்தி அறிவிச்சிட்டார். நாங்கள்லாம் அவருடைய பங்காளிகள். அல்லேலூயா. பங்காளிகள், சுதந்திரவாளிகள், கிறிஸ்துவுக்குள்ள ஒரே சரீரம், இப்படி நாங்கள் வந்துட்டோம். ஆமென். அப்படியாக இருந்தால் இந்த வாக்கு தத்தங்கள் சொன்னால் தேவன் சொன்ன ஒவ்வொரு ஆசீர்வாதமான நல்ல செய்திகள். ஆமென். கடந்த வாரம் எல்லாம் மிகவும் நெருக்கங்கள், எனக்கு நெருக்கங்கள், பல பல நெருக்கங்கள், தொல்லைகள் இப்படியாக இருக்கிற நேரம் ஒரு தேவண்ட மனுஷன் எனக்கு ஒரு செய்தி ஒன்று அனுப்பியிருந்தார். செய்தி என்றால் அது ஒரு விசேஷமான ஒரு செய்தி, டைமுக்கு ஏற்ற ஒரு வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம்? உன் கையில் இருக்கிற தத்தளிப்பின் பாத்திரத்தை நான் வாங்கி உன்னை பகைக்கிறவர்களிடத்தில், உன் எதிராளிகளுடைய கையில் நான் அதை கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தம். தத்தளிப்பின் பாத்திரம். தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், எங்களுக்கு இருக்கிற நெருக்கங்கள் எடுத்து எதிராளிக்கு கொடுத்துடுறாராம். அப்படி என்றா அது ஒரு வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்துக்கு நான் பங்காளியா இருக்கிறேன். அல்லேலூயா. அதாவது தேவை அந்த டைமுக்கு ஆண்டவர் பேசுவார் எங்களோட. அப்ப இந்த வாக்குத்தத்தங்களை நாங்க எடுத்து பேசக்கூடிய விதத்தில் வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நாங்க தெளிவாய் அறிந்திருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. வாக்குத்தத்தங்கள், தன்னுடைய வசனங்கள், தன்னுடைய வார்த்தைகள் ஏராளம் தாராளமா இருக்கு, நிறைவா இருக்கு. அந்த வாக்குத்தத்தங்கள் நாம் எடுத்து எங்களுக்கு உரியது என்று சொல்லி அதை மாற்றும் வரைக்கும் நாங்கள் அயராது அந்த வாக்குத்தத்தங்களை தியானித்து பேச வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆமென். அவர் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தங்களுக்கு
உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கின்ற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். யாருக்கு? புறஜாதியராகிய எங்களுக்கு. இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் எங்களுக்கு பங்காளிகள் என்ற ஒரு உண்மையை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். ஆமென். வாக்குத்தத்தங்களுக்கெல்லாம் உடன் பங்காளிகளாய் இருக்கிறோம். ஆமென். பங்காளிகள் என்ற என்ன? ஒரு பார்ட்னர்ஷிப், ஒரு பங்கு. எனக்கு அதில் ஒரு பங்கு இருக்கு, அதில் எனக்கு ஒரு பலன் இருக்கு என்ற அந்த பங்காளிகளாக நாங்கள் வந்துட்டோம். ஆமென். பங்காளிகளாக நாங்கள் இருக்கோம். எதுக்கு பங்காளிகளாம்? வாக்கு தத்தத்துக்கு. சொல்லுங்க, வாக்கு தத்தத்துக்கு அன்று சொல்றார், நீ உயிரோடு இருக்கு நாளளவும் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. இது ஒரு வாக்கு தத்தம். அப்ப இந்த வாக்கு தத்தத்துக்கு நான் பங்காளி. அப்படியாக இருந்தா என்ன ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. அதான் தேவனுடைய சத்தியம் நமக்கு சொல்லுகிறது. அந்த சத்தியங்களை எங்களுடைய எண்ணங்களுக்கும் எங்களுடைய நினைவுகளுக்கு நாங்க கொண்டு வர வேணும். எண்ணங்கள்ல நினைவுகள்ல இந்த வாக்குத்தத்தங்கள் உண்டாகி அந்த எண்ணங்களும் நினைவுகள்னால என்னுடைய இருதயம் நிரம்புற பொழுது என்னுடைய வாய் பேச ஆரம்பிக்கும். என்ன பேசும்? நான் உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் என்னை எதிர்த்து நிற்பதில்லை. நான் வாளாகாம தலையாகுவேன், நான் கீழாகாம மேலாகுவேன், நான் வர வர உயர்ந்திருப்பேன், நான் சிறப்பாய் இருப்பேன், தோல்வி எனக்கு இல்லை. கிறிஸ்து இயேசுக்குள்ள என்னை முற்றிலும் வெற்றி சிறக்கப்படுறதுதான் இயேசுடைய பெரிதான ஒரு வேலை. எங்களுக்கு அந்த சுதந்திரத்தை கர்த்தர் தந்துட்டார். எதன் மூலம் தந்துட்டார்? அவருடைய வசனம், அவருடைய வார்த்தைகள், அவருடைய வாக்குத்தத்தங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆமென். இவைகளெல்லாம் எடுத்து நாங்கள் எங்களுடைய நினைவுக்கு கொண்டு வரணும். நினைவு என்று சொன்னால் எங்களுடைய வில் பவர், எங்களுடைய நினைவு, எங்களுடைய சிந்திக்கிற இடம், எங்களுடைய மனது, எங்களுடைய ஆத்துமா. இந்த ஆத்துமாவுக்கு தன்னுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஃபில் பண்ணணும், நிரப்பணும். நிரப்ப வேணுமாக இருந்தா அது தியானிக்கப்பட வேணும். அது தியானிக்கப்படுமாக இருந்தா அது ஆத்மாவில் போகிற அந்த வார்த்தை எங்களுடைய இருதயத்துக்கு வந்து இருதயம் என்ன செய்யும் சொன்னா நிறைஞ்சிரும். நிறைஞ்ச உடனே வாய் பேச ஆரம்பிக்கும். எதை வாய் பேச போகிறது? அவருடைய வார்த்தைகளை. அந்த வார்த்தைகள் ஒரு நாளும் தோல்வியாக முடியாது. ஆகையினால தான் தொடர்ச்சியான ஒரு வாக்குத்தத்த அறிக்கைகளை நாங்கள் பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதான் அந்த வசனம் சொல்லுகிறது, உடன் பங்காளிகளாக இருக்கிறோம். வாக்கு தத்தங்களுக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறீர்கள் என்ற அந்த ரகசியத்தை சபைக்கு அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஆகையினால தான் கிறிஸ்து இயேசுக்குள்ள என்னால் வெற்றி சிறக்க முடியும். கிறிஸ்து இயேசுக்குள் என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார பண்ணி யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ வாளாகாமல் தலையாகுவா, கீழாகாமல் மேலாகுவாய். உனக்கு தோல்வி இல்லை, வெற்றி உண்டு. ஆமென். உயிரோடு இருக்கு நாளால ஒருவனும் என்னை எதிர்த்து நிற்பதில்லை. இப்படியான எண்ணங்கள் நமக்குள்ள வர வேணும். அதனால தான் தேவன் சொல்றார், எங்களோட வாழ்க்கையில் ஏற்படுகிற குறைவுகள், எங்களோட வாழ்க்கையில் உண்டாகிற போதாமைகள், எல்லாவற்றுக்கும் தேவன் வாக்குத்தத்தங்களை வச்சிருக்கிறார். ஏனென்று சொன்னால் நாங்கள் குறைவில் வாழ்றது அவருடைய சித்தம் இல்லை. அதனால தான் சொல்றார், எந்தவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என்னுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாக்குறார். பிலிப்பியர் 4:19 சொல்லுது, கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே என்ன நிறைவாக்குகிறார். அப்படியாக இருந்தா அவர் என்ன சொல்றாண்டா, உங்களுடைய வாழ்க்கையில குறைவு இல்லை என்பதுதான் வாக்குத்தத்தனுடைய உண்மை, சத்தியம். அதை சொல்லுது. அந்த சத்தியத்துக்கு நாங்க பங்காளிகளாக மாற வேணும். எங்களுடைய நினைவு ஒத்து போக வேணும், எங்களுடைய எண்ணங்கள் ஒத்து போக வேணும், எங்களுடைய இருதயம் அவைகளால் நிரப்பப்பட வேணும். அந்த இருதயத்தில் அது நிரம்புற பொழுது எங்களுடைய வாய் பேச ஆரம்பிக்கும்.
அதனால தான் இயேசு சொல்றார், நல்ல மனுஷன் நல்ல பொக்கிஷமாகிய நல்ல இருதயத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான், அவன் இருதயத்தின் நினைவினால் அவனுடைய வாய் பேசுமாம். அப்போ எங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் வெற்றியுள்ள வார்த்தைகள், ஜெயமுள்ள வார்த்தைகள், ஆசீர்வாதமுள்ள வார்த்தைகள், மேற்கொள்ளுகிற வார்த்தைகள், குணமாக்குற வார்த்தைகள், இப்படியான நல்ல வார்த்தைகளை நாங்கள் பேசுகிற பொழுது இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு பூமரங்காக அதை என்ன செய்யும் சொன்னால் எங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து எங்களுக்கு அது ரிட்டன் பலன் கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. பூமரங்னு சொன்ன ஒரு ஆயுதம். பண்டை காலத்தில் ஆஸ்திரேலியா தேசத்தில் பாவிக்கப்பட்ட ஒரு வகையான ஒரு முக்கோண வடிவமான ஒரு ஆயுதம். அல்லேலூயா. இந்த ஆயுதங்கள் எதிரியை தாக்குறதுக்கு அல்லது படைகளை தாக்குவதற்கு, எங்களுக்கு எதிராக வருகிற தீமைகளை தாக்குவதற்கு இந்த பூமரங் என்ற ஆயுதத்தை பாவிப்பார்கள். அதாவது இந்த நாளையில் இருக்கிற துவக்கு வெடிகள் எல்லாம் புல்லட்ஸ் போனால் சுட்டுதான் அப்படியே போயிடும். ஆனால் இந்த பூமரங் என்ற ஆயுதம் அப்படி அல்ல, எதிரியை தாக்கிட்டு திரும்ப வரும். யார்கிட்ட வரும்னு சொன்னால் எறிஞ்சவர்கிட்டே வரும். எறிஞ்சவர்கிட்ட அந்த ஆயுதம் வருகிற பொழுது அவர் கவனமாக அந்த ஆயுதத்தை கைப்பற்றி திரும்ப அடுத்த அட்டாக், அடுத்த தாக்குதலுக்கு அந்த ஆயுதத்தை அவர் பாவிப்பார். இதே போலதான் இன்றைக்கு எங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஜெயமுள்ள, வெற்றியுள்ள, ஆசீர்வாதமுள்ள வாக்குத்தத்தங்கள் எங்களுடைய வாயினால் சொல்லப்படுகிற பொழுது அது திரும்ப ரிட்டன் பலன் கொண்டு வரும். அல்லேலூயா, பலனை கொண்டு வரும். ஆகையினால இந்த நாங்கள் எங்களுடைய வாயிலிருந்து போகிற வார்த்தைகள் ரிட்டன் கொண்டு வரும், பலன் கொண்டு வரும். எங்களுடைய வாயில இருந்து போகிற வார்த்தைகள் நன்மைகளை நமக்கு கொண்டு வரும். ஏனென்று சொன்னால் வாக்குத்தத்தங்களுக்கு உடன் பங்காளிகளாய் நாங்கள் இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். அதை குறித்து நான் முன்னே சுருக்கமாக எழுதியிருக்கிறேன். இதை குறித்து ஏற்கனவே எழுதியிருக்கிறேன் சொல்றார். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். 6வது வசனம், இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முக்காலங்களில் அது வெளிப்படுத்தப்படவில்லை. ஆவியானவரால வெளிப்படுத்தப்பட்டிருக்காங்க. யாருக்கு கூடாக? தீர்க்கதரிசிகளுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் வெளிப்படுத்திட்டார். அதனால தான் வேதம் சொல்றது, அப்போஸ்தலருடைய தீர்க்கதரிசிகளுடைய உபதேசத்தில் சபை கட்டப்பட வேண்டும். ஆமென். சபை கட்டப்பட வேண்டும். இப்ப சொல்லுவோம், நான் ஒரு அப்போஸ்தலன் என்று வச்சுக்கொள்ளுங்க. நான் அப்போஸ்தலனாக இருந்தா, நான் அப்போஸ்தலனாக இருக்கிறபடினால வேண்டியதெல்லாம் பேசிட்டு போகலாம் என்று இல்லை. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து எந்த அப்போஸ்தலனாக இருந்தாலும், எந்த தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும் அவருடைய சத்தியத்திலிருந்து போதிக்க வேண்டியவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது முற்காலங்களில் வெளிப்படுத்தப்படலையா? அதாவது முற்காலத்தில் இந்த வெளிப்பாடு இல்லை. இன்றைக்கு நமக்கு இந்த வெளிப்பாடு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒரு சில பரிசுத்தவான்கள் மாத்திரம் இந்த வாக்குத்தத்தங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். பழைய ஏற்பாடை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது ஒரு சில பரிசுத்தவான்கள், தாவீது ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான் சிறு வயதில், வாலிபனா இருக்கிற நேரம். ஆனால் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் அவன் ராஜ்யத்துக்கு வரல. நிறைய நெருக்கங்கள், நிறைய பாடுகள், நிறைய பிரச்சனைகள், உபத்திரவங்கள், இவைகள் அவன் சந்திச்சான். அவைகளுக்கெல்லாம் முகம் கொடுத்தான். பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தான், பல இக்கட்டுகளுக்கு முகம் கொடுத்தான், பல யுத்தங்களுக்கு, பல மனுஷருடைய தந்திரங்களுக்கு முகம் கொடுத்தான்.
ஆனாலும் அவன் தேவன் தனக்கு சொன்ன நன்மைகளை விட்டு அவன் விலகி போகல. அல்லேலூயா. ஒரு சமயம் தாவீதுடைய தகப்பனார் தன்னுடைய மகன் தாவீதிடம் சில தின்பண்டங்களை கொடுத்து அனுப்புகிறார். யுத்தத்தில் இருக்கிற ஒரு மிலிட்ரி கேம்புக்கு தாவீதை அனுப்பி வைக்கிறார். அவங்க சுகமா இருக்கிறாங்களா, யுத்தம் எப்படி போகுது, ஏதாவது காயங்கியம் பட்டிருக்கா, நல்லா இருக்கிறாரா, எந்த பிரச்சனையும் இல்லையா என்று பார்த்து இந்த தந்தை இந்த தின்பண்டங்களை சகோதரமார் 5 பேருன்னு இருக்காங்க மிலிட்ரியில், அவங்கள்ட்ட கொடுத்து விசாரிச்சுட்டு அவங்ககிட்ட இருந்து ஒரு அடையாளத்தை வாங்கிட்டு வா. என்ன அடையாளம்? ஃபோன் எல்லாம் இல்லை அந்த நாளையில். சில நேரம் அவங்க போட்டிருந்த மோதிரத்தை கொடுப்பாங்க. இது என்ன மோதிரம், பட்டை கொண்டு கொடு, இது என்ன போய் சந்திச்சுன்றதுக்கு இதுதான் அடையாளம். ஆனால் அங்கே போகிற நேரம் சூழ்நிலை மாறி இருக்கு. எப்படி? அங்கு கோலியாத்தோட ஒரு மனுஷன் வந்து நிற்கிறான் அந்த படைக்கு முன்பதாக, பெலஸ்தீனன். அவன் வந்து அங்கே நின்று என்ன செய்கிறான்னு சொன்னா, வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளை நிந்திக்கிறான் யுத்தத்தில். அவன் சொல்றான், கடவுள் இல்லாத மனுஷர்களே, உங்களோட கடவுள் இருந்தா ஏன் உங்களுக்கு இத்தனை பிரச்சனை, இந்த பாடுகள் எல்லாம் உங்களுக்கு என்னத்துக்கு? இன்றைக்கு நீங்க அடிமைகளாக இருக்கிறீங்க. ஆகையினால இந்த எங்களுடைய படையில இருந்து ஒரு மனுஷன் நான் வந்திருக்கிறேன், என்னோட யுத்தம் பண்ணி என்னோட சண்டை பிடிச்சி எங்களை மேற்கொண்டுட்டீங்கன்னு சொன்னா காலகாலமா நாங்க உங்களுக்கு அடிமைகளாக இருப்போம் என்று ஒரு சவால் விடுறான். எவ்வளவு துணிச்சலான ஒரு அறிக்கை பண்றான் பாருங்க. நிந்திக்கிறான் கடவுளுடைய ஜனங்களை, வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளை நிந்தித்து கொண்டிருக்கிறான். தாவீது மேல பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். அல்லேலூயா. இப்ப நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கார் உள்ளுக்கு. அல்லேலூயா. அவர் இனி இறங்குற ஆள் இல்லை, அவர் நமக்குள்ள வந்துட்டார். அல்லேலூயா. அப்ப அவர் சொல்றார், அந்த தாவீது சொல்றான், பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் வந்து அந்த பர்பஸுக்கு வாரார். வந்தோடனே அவன் அந்த யுத்த களத்துக்கு அவன் போறான். கையில ஆயுதம் இல்லை, கல்லும் அந்த கூழாங்கல்லும் 2-3 கல்லை புரைக்கி எடுக்கிறான். ஒரு கெட்ட பொருள் வச்சிருக்கிறான் கையில, காவன். அந்த பெரிய மிலிட்டரி கேம்புக்கு அந்த ராட்சதனுக்கு முன்பு அவன் கிட்டத்தட்ட 9 அடி ஒரு சான். அவனை சந்திக்கிறதுக்கு இவன் இந்த சின்ன வயதுள்ள அந்த தாவீது ஒரு வாலிபன் அவனை சந்திக்க போறான். எப்படி போறான்? கடவுளுடைய வார்த்தையோட போறான். ஆமென். தாவீதுடைய வாக்குத்தத்தங்களோட போறான். என்ன சொல்றான்? கோலியாத்தை பார்த்து, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற தாவீதுடைய நாமத்தினால நான் வருகிறேன், இஸ்ரவேலுடைய தாவீதுடைய நாமத்தினால நான் வருகிறேன். இன்றைக்கு ஒரு காரியம் செய்ய போறோம். என்ன? இன்றைக்கும் தலையை வாங்கி, கிலோவுக்கு வாங்குறல தலை, 1 கிலோ 2 கிலோ தலை வாங்குறதுக்கு வரல. அவன் சொல்றான், இன்றைக்கு உண்ட தலையை வெட்ட போறேன். உண்ட பாடியில உண்ட சர்வத்துல இந்த தலை இருக்கிறது இல்லை. நீயோ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய தாவீதுடைய நாமத்தினால், வார்த்தையினால், வாக்குத்தத்தத்தினால் நான் வந்திருக்கிறேன். இன்றைக்கும் தலையை வாங்கி உன்னை வெட்டி ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் பெரிய ஒரு பாட்டி போட போறேன், ஒரு சாப்பாடு விருந்து வைக்க போறேன். ஆகையினால பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் இன்றைக்கு காணப்போகிறார்கள், இஸ்ரவேலில் ஒரு தேவன் இருக்கிறார், அவர் எங்களோடு இருக்கிறார், அவர் எனக்குள்ள இருக்கிறார், அவர் எனக்குள்ள வந்துட்டார், அந்த வாக்குத்தத்தத்துக்கு நாங்க பங்காளிகளாய் இருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறான். அல்லேலூயா. வெற்றியுள்ள அறிக்கைகள், வெற்றியுள்ள வார்த்தைகளை பேச பழகுங்க. தோல்வியை பேசாதீங்க, சத்துருடைய உயர்வை பேசாதீங்க, அவனுடைய உயரத்தை பேசாதீங்க, அவனுடைய உயரத்தை சாண இஞ்சி பார்த்து பேசாதீங்க. அவர் எப்படியும் இருக்கலாம், பிரச்சனையே இல்லை.
நான் யாரு, எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு என்ன தகுதி இருக்கிறது, நான் எப்படிப்பட்டவன் என்பதை மாத்திரம் நாங்க பேச பழகி கொள்ள வேணும். அப்படி பேசி பழகிட்டோம்னு சொன்னால் எங்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றம், பெரிய எழுப்புதல், பெரிய வெற்றி, ஜெயம், ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையை ஓவர்டேக் பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தங்கள், அவருடைய வசனங்கள் எங்களோட வாழ்க்கைக்கு பெரிய வெற்றியை தருவதாக வாக்கு கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா. நாங்க ராட்சதனை பார்த்து பேசக்கூடாது. சவுலுடைய படை வீரர்கள் எல்லாம் மாதக்கணக்கான நின்று அவனுடைய உயரம், அவனுடைய சைஸ், அவனுக்கு இருக்கிற பலன், அவன் சிறு வயதிலிருந்து யுத்த வீரனா இருக்கிறான். சவுல் சொல்றான், சிறு வயதிலிருந்து யுத்த வீரன். அவன்கிட்ட இருக்கிற பட்டயம், அவன்கிட்ட இருக்கிற ஈட்டி, அதாவது நெசவுல போகிற அந்த நாடாவை விட வேகமா வாழ வீசுவானாம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன்கிட்ட நீ இந்த சின்ன பையன் எப்படி அவனோட யுத்தம் பண்ண போகிறான்னு கேட்டு நீ அவன் சொல்றான், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்னோட இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இங்க பாருங்க, அல்லேலூயா. கர்த்தர் என்னோட இருக்கிறார். ஆமென். எப்படி இருக்கிறாரா? ஒரு வீச சிங்கம் வந்தது, ஒரு வீச கரடி வந்தது. இந்த கரடியும் சிங்கமும் சும்மா லேசான மிருகங்கள் இல்லை, பயங்கரமான மிருகங்கள், பெலனான மிருகங்கள், மனுஷரை பீறி கிழிச்சு போடும். அவன் சொல்றான், கர்த்தருடைய நாமத்தினால இந்த சிங்கத்தினுடைய வாயை கிழிச்சு போட்டான்னு சொல்றான். ஒரு தடியால கரடியை அடிச்சு கொண்டுட்டான்னு சொல்றான். என்னுடைய மந்தைகள், என்னுடைய ஆடுகளை திருடுவதற்கு நாம் விடுறதில்லை. கர்த்தர் என்னோட கூட இருந்தால் அதை போலத்தான் இந்த பெலிஸ்தனும் இருக்கிறான், இந்த கோலியாத்தையும் இருக்கிறான். ஆகையினால இவனுடைய உயரம் எனக்கு பிரச்சனை இல்லை, இவனுடைய சைஸ் எனக்கு பிரச்சனை இல்லை, அவன்கிட்ட இருக்கிற ஆயுதம் எனக்கு பிரச்சனை இல்லை, அவன்கிட்ட இருக்கிற ஆற்றல் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு இருக்கிறத நான் சொல்லுகிறேன். நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தினால வருகிறேன். இன்றைக்கு நான் உன் தலையை வாங்கி வெட்டி ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கு நான் ஒப்பு கொடுப்பேன். இதனால ஒருவர் பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்வார்கள், இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறார். இன்றைக்கு அந்த தேவன் நமக்குள்ள வந்துட்டார். அல்லேலூயா. எப்படி வந்துட்டார்? அவருடைய வாக்குத்தத்தங்களுக்கு நாங்க பங்காளிகளாய் வந்துட்டோம். ஆகையினால தான் இந்த வாக்குத்தத்தங்களை நாளாந்தம் தியானிச்சு பேச வேண்டிய ஒரு பிராக்டிஸ், ஒரு பழக்கம் நமக்குள்ள வர வேண்டும். அல்லேலூயா. எபிரேய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சொந்தராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். இது ஆபிரகாமை பற்றி பேசுது. இருக்க இடம் இல்லை, ஒரு தேசம் இல்லை, ஒரு நாடு இல்லை, கூடாரவாசியாக சுற்றி சுற்றி திரிகிறார். ஆனா எப்படி தெரிஞ்சாராம்? வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய யாக்கோபோடும் ஈசாவோடும், ஆமென், ஈசாக்கோடும் யாக்கோபோடும் உடன் சுதந்திரராகிய ஈசாக்கும் யாக்கோபும் வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரர். அவருடைய காலம் முடிஞ்சிடும். ஆனா பாலும் தேனும் ஓடுகிற இந்த கானான் தேசத்துக்கு சுதந்திரர் என்னுடைய பிள்ளைகள் என்ற அந்த நம்பிக்கையோட என்ன செய்தாராம்? வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரோடு கூடாரங்களிலே குடியிருந்தான். இன்றைக்கு நாங்க அப்படி இல்லை. நாங்க வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரராக வந்துட்டோம். அந்த சுதந்திரத்துக்குரியதான இயேசு நமக்குள்ள வந்துட்டார். அவருக்குள்ள நாங்க இருக்கிறோம். அவர் எனக்குள்ள இருக்கிறார், நான் அவருக்குள்ள இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. இதெல்லாம் இந்த சாதாரணமான எங்களுக்கு எப்படி இது நடக்கும், எப்படி வரும்? இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாங்க ஏற்றுக்கொண்டது நிமித்தம் இதெல்லாம் நமக்கு வந்துட்டு. அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு வந்துட்டு. ஆமென். பாருங்க, தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன். சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன்.
அதாவது இந்த தேவனுடைய இந்த உண்மைகள், இந்த சத்தியத்தை சொல்றதுக்கு என்ன ஆண்டவர் அழைச்சிருக்கார், அந்த வெளிப்பாடை சொல்லும்படி அழைச்சிருக்கிறார். ஆகையினால தான் இந்த சுவிசேஷம் எங்களுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த மாத்திரத்திலேயே இந்த வாக்குத்தத்தத்துக்கு நாங்கள் உடன் சுதந்திரரும் பங்காளிகளுமாய் நாங்கள் வந்துட்டோம். ஆமென், அல்லேலூயா. அதுக்கு நான் கிருபைனாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன். சொல்லுங்க கிருபை, சொல்லுங்க கிருபை. இந்த கிருபையை அதிகமாக எல்லாரும் பிள்ளையா பாவிக்கிறது. ஆண்டவர் கிருபை அலையதோ கிடக்கிறேன், ஆண்டவர கிருபை அலைந்து நான் சாகல, ஆண்டவர கிருபையால ஒரு பிடி சோறும் ஒரு இருக்கிறதுக்கு ஒரு சுருண்டுத்து கிடக்க ஒரு இடமும் அந்த கிருபையால நான் வாழ்ந்துட்டு போறேன். அப்படி இல்லை. கிருபை எங்களோட வாழ்க்கைக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறது. ஆமென். அது விசுவாசத்தினால நாங்கள் பெற்றுக்கொள்றது. சீனா தேசம் இந்த சீனா தேசம் அந்த கம்யூனிஸ்ட் நாடாக அந்த மாறுகிற அந்த காலத்தில் 14 வயதில் ஒரு தம்பி, அவர் பேர் சிங்சோ, சரியா தெரியல. அவர் என்ன செய்தார், நான் ஒரு மிஷனரியோட புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தேன். மிஷனரிஸை பற்றி சில கருத்துக்களை, அவங்க பட்ட பாடுகளை குறித்து படித்து கொண்டு வந்தேன். அந்த மிஷனரி 14 வயதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சீனா தேசத்தில் ஏற்றுக்கொண்டார். ஆமென். அப்ப அந்த சீனா தேசம் கம்யூனிசமாக மாறின பொழுது, கம்யூனிஸ்டாக மாறிட்டாங்க, கடவுளே இல்லை என்ற அந்த நிலைக்குள்ள கம்யூனிசம் வந்துட்டு. அப்ப அந்த கம்யூனிஸ்டுகள் என்ன செய்தாங்கன்னு சொன்னா, சீனா தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஒரே மொழி தான் பேச வேணும். பல மொழிகள் பேசினாங்க, எல்லாரும் ஒரே மொழி பேச வேணும் என்றதை கொண்டு வந்தாங்க. அந்த கொள்கையை கொண்டு வந்தாங்க. கடவுள் இல்லைன்ற கொள்கையை கொண்டு வந்தாங்க. அது மாத்திரமல்ல, அவங்களோட செமினார், 3 நாள் செமினாருக்கு ஒவ்வொரு குரூப்பா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 1000-2000 பேரை சேர்த்து 3 நாள் ஒரு பயிற்சி, கம்யூனிசத்தை பற்றி சொல்றது. அப்ப இந்த மிஷனரியாக இருந்தவரையும் அவரோட டேர்ன் வார நேரம் அவரையும் அந்த கம்யூனிசத்தை அறிக்கை செய்து கம்யூனிசத்தை ஏற்றுக்கொள்ள சொல்றாங்க. அவர் சொல்றார், நான் வானத்தை பூமியை உண்டாக்குன அவருடைய மனுஷன், அவருடைய சுவிசேஷ வேலைக்காக நான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன். ஆகையினால இந்த உங்களுடைய அந்த கம்யூனிச கொள்கையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உறுதியாக அறிக்கை பண்ணினார். அவங்க சொல்றாங்க, இல்லை, இந்த ஆண்டவர் இயேசுவை நீ மறுதளிச்சு இந்த கம்யூனிசத்தை நீ ஏற்றுக்கொள்ளன்னு சொன்னே. அவர் மறுத்துட்டார். மறுத்ததுனால அவரை சிறையில் போட்டுட்டாங்க. 133 நாள் சிறையில் விலங்குனால சங்கிலியால சுத்தி கட்டப்பட்டிருக்கிறார். 133 நாளைக்கு அந்த விலங்கு அவுக்கவே இல்லை, ஜெயிலுக்குள்ள இருக்கிறார். அதே நேரம் கைகாலெல்லாம் கட்டப்பட்டிருக்கு. இப்படியான சூழ்நிலையில அவர் ஜெபம் பண்றார். ஒவ்வொரு நாளும் அடி, ஒவ்வொரு நாளும் தலைமுடியெல்லாம் பிய்ப்பாங்க, நகங்களை பிடுங்குறாங்க. இப்படி எல்லா உபத்திரவங்களையும் செய்கிற நேரம் அவர் ஒரு நாள் வேதனை தாங்க முடியாமல், இந்த அடி தாங்க முடியாமல் என்ன செய்தாராம், அங்கே இருக்கிற ஒரு மின்சார அந்த பல்போ இதுக்குள்ளே கொண்டு போய் அவருடைய 2 கையும் அதுக்குள்ளே மின்சாரம் படக்கூடிய விதத்தில் கையை வச்சாராம். வச்ச உடனே அந்த மின்சாரம் அடித்த உடனே அவர் பெரிதாக அல்லறி கத்திருக்கார். ஆனால் மின்சாரம் கட்டாகிட்டு அவர் சாகலை. அந்த நேரம் ஆண்டவர்கிட்ட அவர் ஜெபம் பண்ணிக்க, ஆண்டவரே, இந்த பாடுகள், இந்த பாடெல்லாம் எனக்கு எதற்கு, இந்த உபத்திரவம் எதற்கு? உமக்காகத்தானே நான் நிற்கிறேன், உமக்காகத்தானே நான் வாழுகிறேன், உமக்காகத்தான் இந்த சிறைவாசம். இதைத்தான் பவுலும் சொல்றார், உங்கள் பொருட்டு கட்டுண்டவனா இருக்கிறேன். 1வது வசனம் சொல்லுது, உமக்காகத்தானே நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்லி. அப்போ அவர் அழுது ஜெபம் பண்ணி அந்த இரவு ஜெபிச்சுட்டு இருக்கிற நேரம் ஒரு பெரிய சத்தம் கேட்குதாம். என்ன சத்தம்? என் கிருபை உனக்கு போதும் என்று சீன மொழியில பெரிய சத்தமாக கேட்க, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி
அந்த சீன மொழியில அந்த வார்த்தைகள் பேசுற சத்தம் கேட்டுச்சான். அவருடைய குறிப்பில் இருந்து அந்த இதை எடுத்துருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த சத்தம் வேற யாருக்குமே கேட்கல, அவருக்கு தான் கேட்டிருக்கு. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், சனங்களால உபத்திரவம், கள்ளர்களாக உபத்திரவம், சொந்த சகோதரர்களால உபத்திரவம், இப்படியான ஜனங்களால உண்டான உபத்திரவங்கள் மத்தியில இந்த முள்ளு எடுபட வேணும் என்று சொல்லி நான் ஜெபிச்ச பொழுது ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். ஆமென். என் கிருபை உனக்கு போதும். அதுக்கு பிறகு அடுத்த நாள் அந்த மிஷனரியை திரும்ப அடிக்கிறாங்க. ஹலோ, இங்க பாருங்க, மிஷனரி அடிக்கிறாங்க, அவரை அடிச்சு உபத்திரவப்படுத்துறாங்க. ஆனாலும் அவருக்கு வேதனை இல்லையா சரீரத்தில், கொஞ்சம் கூட வலி இல்லை. எவ்வளவு அடி, எவ்வளவு உபத்திரவம். ஆனா அந்த கிருபை என்ன செய்யணும் சொன்னால், அந்த உபத்திரவங்கள் அடிகள் எல்லாம் வலி இல்லாம மாற்றி போட்டது. அதுக்கு பிறகு அவருக்கு கொஞ்சம் கூட அடி இல்லை, இந்த வலி இல்லையா. நிறைய அடிச்சாங்களாம், ஆனா வலி இல்லை. உபத்திரவப்படுத்துறாங்க, ஆனா சரீரத்தில் நோவு இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா அவருடைய கிருபை. இந்த கிருபை தான் இன்றைக்கு எங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுக்குது. இந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சொந்தராக மாறி அவருடைய வாக்குத்தத்தங்களை நாங்கள் எடுத்து எங்களுடைய வாயினால பேச பழகிட்டோம்னு சொன்னால், நல்ல பேச்சுக்களை, நல்ல அறிக்கைகளை பண்ணி பாருங்க, உங்களோட வாழ்க்கையில தன்னுடைய வாக்குத்தத்தங்களுக்கு உடன் பங்காளிகளாய் நீங்க மாற முடியும். உடன் பங்காளிகளாக வந்துடுவீங்க, சுதந்திரராக வந்துடுவீங்க. ஏன்னா நாங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். இதெல்லாம் இப்படி நடக்கும், இப்படி என்னுடைய ஜனங்களுக்கு செய்ய வேணும் என்று சொல்லி தேவன் அந்த ரகசியத்தை தன்னுடைய இருதயத்தில் யுக யுகமாக அவர் மறைத்து வைத்திருக்கிறார். ஆமென். இன்றைக்கு நாங்க அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராக நாங்க வந்துட்டோம். அல்லேலூயா. 8வது வசனம், பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவுடைய அளவற்ற ஐஸ்வரியத்தை, சொல்லுங்க அளவற்ற ஐஸ்வர்யம், சொல்லுங்க அளவற்ற ஐஸ்வர்யம், அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதி இடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதுக்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், யாருக்காம் சுவிசேஷம்? தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். என்ன தரித்திரர்களுக்கு என்ன சொல்ல வேணும்? அளவற்ற ஐஸ்வர்யத்தை தரித்திரர்களுக்கு சுவிசேஷமாய் அறிவித்து, அவர்கள் அந்த அறிவித்தலை கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரவாளியாய் அவர்கள் மாறுகிற பொழுது தன்னுடைய வாக்குத்தத்தங்களின் ஆசீர்வாதங்களாகிய அளவற்ற ஐஸ்வர்யம் எங்களோட வாழ்க்கையில எங்களை மேற்கொள்ள ஆரம்பிக்கும். இது சும்மா மேற்கொள்ளாது. வாக்குத்தத்தங்களை நாங்கள் எடுத்து அந்த வாக்குத்தத்தங்களை எங்களுடைய நினைவுக்கு, எங்களுடைய ஆத்துமாவுக்கு, எங்களுடைய எண்ணங்களுக்கு அந்த வாக்குத்தத்தங்களால சொல்ல வேணும். என்ன சொல்ல வேணும்? அப்படியே வாக்குத்தத்தத்தில் என்ன உண்மைகள் சொல்லியிருக்கு அதை சொல்ல வேணும், தியானம் பண்ண வேணும். நாங்க பழகிட்டோம், நாங்க கஷ்டத்தில் வாழ்றது நல்லது, உபத்திரவப்படுறது நல்லது. உபத்திரவப்பட்டதால் எனக்கு புத்தி வந்துட்டு, புத்தி வந்ததுக்கு பிறகு உபத்திரவத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னா அவருடைய அளவற்ற நன்மைகள், ஐஸ்வர்யங்கள், ஆசீர்வாதங்கள் எங்களோட வாழ்க்கைக்கு வருவதற்கு அவருடைய வாக்குத்தத்தத்தை உறுதியா நாங்க பிடிச்சு கொள்ள வேணும். ஆமென். பிடிச்சு கொண்டு அதை நாங்க தியானிச்சு அதை எங்களோட எண்ணங்களுக்கு எடுத்து எங்களுடைய நினைவுகளுக்கு அதை கொண்டு வந்து அதை அறிக்கை பண்ணி பேசின உடனே அந்த அவருடைய அளவற்ற ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம் வேண்டா விளங்கி கொள்ளுங்க, வெறும் பணத்தை பற்றி நான் பேசல. ஐஸ்வர்யம் என்று சொன்னால் சமாதானம், சந்தோஷம், சுகம், பலன், உதவி, ஒத்தாசை, வேலைகளில் வெற்றி, கையிட்டு செய்கிற காரியங்கள் ஆசீர்வாதம், வரவர விருத்தி, சிறப்பு, செழிப்பு, நன்மைகள், இவைகளெல்லாம் சேர்ந்ததுதான் அளவற்ற ஐஸ்வர்யம். அல்லேலூயா. இந்த அளவற்ற ஐஸ்வர்யம் எதுக்குள்ள இருக்கு? அவருடைய சுவிசேஷத்தில் இருக்கிறது. அதனால தான் அந்த சுவிசேஷத்தை நாங்கள் கேட்ட பொழுது தாவனுடைய குணமாக்குதலுக்குள்ளாய் நாங்கள் கடந்து வந்துட்டோம். இப்பொழுது நாங்கள் தாவுடைய வாக்கு தத்தங்களுக்கு உடன் பங்காளிகளும் அவரோடு உடன் சுதந்திரவாளியும் கிறிஸ்துவுக்குள்ளும் நாங்கள் வந்துட்டோம். எங்களோட வாழ்க்கை மாறி இருக்கிறது. அல்லேலூயா. 1 பேதுரு
முதலாம் அதிகாரம் 12வது வசனம் இதில் சொல்லுது, தங்கள் நிமித்தமல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்றும் அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகளை இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையா இருந்தார்கள். அடுத்த அப்போஸ்தலன் சொல்றார், இந்த சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகளை இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையா இருந்தாங்களாம். என்ன, இந்த அளவற்ற ஐஸ்வர்யம் நமக்கு சுவிசேஷமா அறிவிக்கப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவி மூலமாய் மனுஷர்களுக்கு அதை அபிஷேகித்து அவர்கள் மூலமா அந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆமென். இந்த சுவிசேஷத்தை நாங்கள் கேட்ட பொழுது வாக்குத்தத்தத்துக்கு பங்காளிகளும் அவரோட நாங்கள் உடன் சுதந்திரரும் கிறிஸ்துவுக்குள்ளாகையும் எங்களுடைய தகுதி எங்களுடைய நிலைமை மாறிட்டு இப்போ இனி நமக்கு அந்த பழைய சுபாவம், பழைய எண்ணம், பழைய வாழ்க்கைலாம் இல்லை. நம்மளோட வாழ்க்கை ஒரு நியூ கிரியேஷன், ஒரு புதிய சிருஷ்டி. நாங்கள் ஒரு புதிய சிருஷ்டியாக வந்துட்டோம், ஒரு புதிய இனமாக வந்துட்டோம், ஒரு புதிய ஜாதியாக வந்துட்டோம், ஒரு புதிய கோத்திரமாக வந்துட்டோம், பரலோக பிரஜையாக மாறிட்டோம், பரலோகத்தின் குடிமக்களாக நாங்கள் மாறிட்டோம். எங்களோட வாழ்க்கை எல்லாம் டோட்டலாக மாறுது. நரகத்திலிருந்து பரலோகத்துக்கும், தரித்திரத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்கும், வியாதியிலிருந்து சுகத்துக்கும், தோல்வியிலிருந்து வெற்றிக்கும், குழப்பத்திலிருந்து சமாதானத்துக்கும், கோணலான பாதைகளிலிருந்து நேரான செவ்வையான பாதைக்கும் எல்லாவற்றையும் கர்த்தர் மாத்திட்டார். எதன் மூலமாக? அவருடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தின் சுவிசேஷம் மூலமாக கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையுடைய ஸ்டாண்டர்டை மாத்திட்டார். ஆமென், அல்லேலூயா. எங்களுடைய பழைய வாழ்க்கையை நாங்கள் திரும்பி பார்க்கக்கூடாது. எங்களுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் அது ஜீரோ, அது ஒன்றும் இல்லாதது. இப்போ நாங்கள் புதிய சிருஷ்டி, கிறிஸ்துவுக்குள்ள புதிய சிருஷ்டியாய் மாறிட்டோம். கிறிஸ்துவுக்குள்ள தேவன் உன்னதங்கள்ல ஆவிக்குரிய நிலையில எங்களை உலக தோற்றத்துக்கு முதலாக எங்களை ஆசீர்வாதித்து எங்களை பார்த்துட்டார். ஆகையினால தான் இந்த நன்மைகள் எல்லாம் அவருடைய சபைக்கு கொடுக்க வேணும் என்று சொல்லி இன்றைக்கு இந்த அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய உபதேசத்தில் சபையை பில்டப் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த நிருபங்களை சபைக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் நிருபங்களின் காலங்களில் நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்களோட வாழ்க்கையுடைய தரம் மாறணும், எங்களுடைய வாழ்க்கை வெற்றியாக வரணும், எங்களுடைய ஜீவியம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேணும். எங்களுடைய தொழில்கள், எங்களுடைய சந்ததி, எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் உடன் சுதந்திரராக மாறணும். எங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு அவங்க சுதந்திர பங்காளிகளாக வரணும். ஏன்னு சொன்னால் தேவன் அவருடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை நமக்கு தந்திருக்கிறார். இயேசு சொல்லுகிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். தரித்திரா இருந்த நாங்கள் வியாதியில் இருந்தோம், கொடுமையில் இருந்தோம், கஷ்டத்தில் இருந்தோம், பேயில் இருந்தோம், பிசாசில் இருந்தோம், பில்லி சுனிய கட்டில் இருந்தோம், தரித்திரமாக இருந்தோம், அசுத்த ஆவிகளுடைய பிடிகள் இருந்தோம். இன்றைக்கு எங்களோட வாழ்க்கை தரம் டோட்டலாக மாறிச்சு. ஒரு அளவற்ற ஐஸ்வர்யத்துக்குள்ள எங்களோட வாழ்க்கை வந்துட்டு இனி எங்களுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்களை நினைத்து, அவர் சொன்ன நன்மைகளை நினைத்து, அதை எங்களுடைய மனதில் ஏற்றுக்கொண்டு அதை குறித்து எங்களோட வாயினால பேசுகிற பொழுது எங்களோட வாழ்க்கை சிறப்பாய், செழிப்பாய், நன்மையாய், வெற்றியாய், ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆமென். எங்களை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய வாழ்க்கைக்கு நீர் வைத்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உடன் சுதந்திரராக வந்துட்டோம் சுவாமி. உமக்கிட்ட இருக்கிற அத்தனையும் எனக்குரியது. அந்த பிளட் கவர்னன்ட், அந்த இரத்த உடன்படிக்கை, இயேசு கிறிஸ்துடைய அந்த இரத்தத்தினால் மீட்கப்பட்ட அந்த உடன்படிக்கையில் நான் வந்திருக்கிறேன். சேரக்கூடாத ஒளியினிடத்தில் என்னை அந்த இயேசு சேர்த்து வச்சிருக்கிறார். இருளின் அதிகாரத்தில் என்னை பிடுங்கி என்னை அந்த ஒளியினிடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்.
தரித்திரத்தில் சாபத்தில் இருந்து எங்களை ஐஸ்வர்யத்துக்குள்ளும் ஆசீர்வாதத்துக்குள்ளும் கொண்டு வந்திருக்கிறார். தோல்வியிலிருந்து வெற்றிக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். வியாதியில இருந்து சுகஜீவியத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். நரக அக்கினி பாதாளத்தின் பிடியிலிருந்து அந்த வேதனை உள்ள இடத்துல இருந்து எங்களை பரலோக ராட்சியத்தின் பிரஜையாய் கொண்டு வந்திருக்கிறார். குறைவிலிருந்து நிறைவுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். தாழ்மையான இடத்திலிருந்து உயர்ந்த ஸ்தானத்துக்கு எங்களை உட்கார பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார பண்ணுவேன். யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எவ்வளோ நன்மைகள், எவ்வளோ ஏராளம் தாராளமான வாக்குத்தத்தங்கள். இவைகளை ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய மனம் ஆயத்தமாக இருக்க வேணும். இதை நம்ப வேணும். எங்களுக்கு முன்பதாக பட்டயத்தோடு நிற்கலாம், ஈட்டியோடு நிற்கலாம், வாளோடு நிற்கலாம், படைகளோடு நிற்கலாம். ஆனா தாவீது சொல்ற, நான் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலினுடைய தேவனுடைய நாமத்தினால, நாமம் என்று சொன்னால் வார்த்தை, இஸ்ரவேலின் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையினால நான் வந்திருக்கிறேன். நீ என்னை மேற்கொள்ள முடியாது. ஜெயனே, நீ என்னை மேற்கொள்ள முடியாது. ராட்சதனே, நீ என்னை மேற்கொள்ள முடியாது. வெற்றி எனக்குரியது, சுகவாழ்வு எனக்குரியது, ஆசீர்வாதம் எனக்குரியது, நன்மைகள் எனக்குரியது, சந்தோஷம் எனக்குரியது, சமாதானம் எனக்குரியது, சகல நன்மைகளும் எனக்குரியது. அவைகளை நான் இன்றைக்கு என்னுடையதாய் நான் மாற்றிக்கொள்ளுகிறேன். அவைகள் எனக்குரியது என்று நான் அறிக்கை பண்ணுகிறேன். உம்முடைய வாக்கு தத்தங்களினால் என்னுடைய உள்ளத்தை, எண்ணத்தை நாங்கள் நிரப்ப என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நாளுக்கு நாலுவைகளை குறித்து பேசத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவரே கற்றுக் கொடுங்க. எனக்குள்ளாக இருக்கிற ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க. சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனே எங்களுக்கு போதித்து கொடுங்க. எனக்குள்ளாயிருந்து என்னுடைய ஆவியோடு பேசுங்க. என்னுடைய தீர்மானங்கள், திட்டங்கள் சரி பிள்ளை என்பதையெல்லாம் நீங்கள் என்னோட பேசுங்க ஆண்டவரே. எல்லாம் உம்முடைய வார்த்தையினாலேயே சரிவரப்படும். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் பிதாவே, ஆமேன், ஆமேன்.